ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை அல்லது மாலை வணக்கங்கள். பகவத்கீதையினுடைய 11வது அத்தியாயம் பார்த்துட்டு இருக்கோம். விஸ்வரூப தர்ஷன யோகம். இந்த அத்தியாயம் வந்து என்ன மாதிரி ஆரம்பிக்குதுன்னா வந்து அர்ஜுனன் வந்து கிருஷ்ணரை வந்து எந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து இந்த உலகம் இந்த உலகம் முழுவதையும் வந்து அர்ஜுனா நான் வந்து என்னுடைய ஒரு சிறு பொறியில் வந்து நான் புகுந்து தாங்கிக் கொண்டிருக்கின்றேன் சொல்லுவார். உடனே வந்து அர்ஜுன் வந்து கிருஷ்ணா நீங்கள் எப்படி வந்து இந்த உலகம் முழுவதும் வியாபித்திருக்கின்றீர்கள், எப்படி இந்த உலகம் முழுவதையும் தாங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள் என்ற அந்த ரூபத்தை பார்க்க வேண்டும் என்று எனக்கு வந்து விருப்பமாக உள்ளது அப்படின்னு. 10வது அத்தியாயத்தில் வந்து கிருஷ்ணா வந்து அதை பற்றி விவரித்து கூறுவார். 11வது அத்தியாயத்தில் வந்து அர்ஜுன் வந்து நான் அதை காண வேண்டும் அப்படின்னு சொல்லி வந்து விண்ணப்பிப்பார். அர்ஜுனனுக்கு வந்து இதில் வந்து எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஏன்னா அர்ஜுனன் வந்து பரம் பிரம்மா பரந்தாமல் பவித்ரம் அப்படின்னு சொல்லி வந்து கிருஷ்ணரை பற்றி ஏற்கனவே ஒத்துக்கிட்டாரு. இருந்தாலும் வந்து மற்றவர்கள் வந்து நாளைக்கு வந்து கிருஷ்ணர் வந்து ஆம், ஒரு சாதாரண மனிதர், அர்ஜுனன் வந்து சும்மா நம்பிட்டார் அப்படிங்கிற மாதிரி கேள்விக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி வந்து அர்ஜுனன் வந்து இங்கே இப்போ வந்து கேட்குறார், கிருஷ்ணரை வந்து காண்பிக்க சொல்கின்றார். ஆனால் பக்தர்களுக்கு வந்து முக்கியமாக வந்து அந்த 2 கரம் கொண்ட இந்த ஷியாமசுந்தர் ரூபம் அதுதான் வந்து பக்தர்களுக்கு மிகவும் பிடித்த ரூபம். இருந்தாலும் மற்றவர்களுக்காண்டி வந்து ஆம், மற்றவர்களுக்கான வந்து எப்படி இருக்குன்னா கடவுள் அப்படின்னா வந்து அப்படியே அந்த சக்திகள், ஒரு பிரம்மாண்டம் அந்த மாதிரி இருந்தால் தான் ஒத்துக்கிடுவாங்க. அதுக்காண்டி வந்து கிருஷ்ணர் வந்து தன்னுடைய அந்த விஸ்வரூபத்தை வந்து இங்கே காண்பிக்கிறாரு. அது வந்து காண்பிக்கும் போது வந்து அதை வந்து சஞ்சயன் வந்து கிருஷ்ணன் வந்து எப்படி திருதராஷ்டிரருக்கு வந்து விவரிக்கின்றார். அதுக்கப்புறம் வந்து சஞ்சயன் அர்ஜுனனே வந்து விவரிக்க தொடங்கினார். சொல்லலாம் அநேக பாகு அநேக அநேக பாகுதர வக்திர நேத்திரம் பஷ்யமி தாம் சர்வத்தோ அனந்தரூபம் ந அந்தம் ந மத்தியம் ந புனஸ்தம் தவத்தியம் பஷ்யாமி விஸ்வேஸ்வர விஸ்வரூப அப்படிங்கிறது. அதாவது எப்போ வந்தாலும் பார்த்தா வந்து அஹ், அநேக எண்ண முடியாத கைகள், எண்ண முடியாத உதரம், வயிற்று பகுதிகள், வக்திரம், அந்த அந்த வாய்கள், தயிர்கள், தலைகள், அதில் வந்து எங்கே பார்த்தாலும் வந்து கைகள், தலைகள் சொல்லி முழுவதுமாக எல்லா இடத்திலும் காண்பிக்கப்படுகின்றது, எல்லா இடத்திலும் காணப்படுகின்றது. அதற்கு வந்து எங்கே தொடக்கம், நான் தம், நான் மத்தியம், நான் புனஸ், அது எங்கே ஆரம்பிக்குது, எங்கே நடுப்பகுதி, எங்கே முடிவு அப்படின்னு எதுவுமே தெரியல. அந்த ஒளி, அந்த ஜோதி வந்து எல்லா பக்கமும் பரவி இருக்கு. அது வந்து ஆம், எல்லா திசைகள் 10 திசைகளிலும் வந்து பரவி இருக்கின்றது. அதே இந்த ரூபம் தான் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கின்றது அப்படின்னு சொல்லி வந்து அர்ஜுன் வந்து அந்த விஸ்வரூபத்தை வந்து காண்பிப்பதை பற்றி விவரிக்கின்றார். அப்புறம் வந்து கிருஷ்ணன் வந்து அந்த விஸ்வரூபத்திலிருந்து காலரூபத்திற்கு வந்து மாறுகின்றார். காலரூபம் முதல்ல வந்து விஸ்வரூபத்தை காண்பித்தார், அடுத்து வந்து காலரூபத்திற்கு வந்து மாறுகின்றார். அதுதான் வந்து 19வது ஸ்லோகத்திலிருந்து நம்ம வந்து 21 வரைக்கும் பார்த்தோம் நினைக்கிறேன் போன வாரம். அந்த 19, 20, 21 சுருக்கமாக பார்த்துட்டு அடுத்து வந்து நம்ம வந்து தொடருவோம். ஸோ மறுபடியும் வந்து கிருஷ்ணன் வந்து அர்ஜுனன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அநாதி மத் அத்தியாந்தம் அனந்த வீரியம் அனந்த பாகம் சசி சூரிய நேத்திரம் பஷ்யாமி தாம் தீப்த ஹுதாஷு வக்திரம் ஸ்வத் தேஜச விஸ்வம் இதம் தபந்தம் அப்படின்னு. மறுபடியும் என்ன சொல்லலாம், நீ ஆரம்பமும் நடுவும் இறுதியில் இல்லாதவர், உமது பெருமை அளவிட முடியாதது, தங்களது கைகள் அளவிட முடியாதவை, சூரியனும் சந்திரனும் உமது 2 கண்கள், உமது வாயிலிருந்து வெளிவரும் நெருப்பு ஜுவாலையும், உமது சுய தேஜஸால் இந்த அகிலம் முழுவதையும் தாங்கள் எரிப்பதையும் நான் காண்கின்றேன். அகிலம் முழுவதையும் நான் எரிக்கிறேன் காண்கின்றேன். வாயிலிருந்து வந்து ஒரு ஆம், நெருப்பு நெருப்பு வருகின்றது, அந்த வெளிவரும் நெருப்பு மற்றும் அங்கிருந்து அந்த அந்த தேஜஸ், சுய தேஜஸ், உங்கள் உடலிலிருந்து வரக்கூடிய அந்த தேஜஸ், அதன் மூலமாக இந்த அகிலம் முழுவதையும் எரிப்பதை நான் காண்கின்றேன் அப்படிங்கிறார். ம்.
இங்க வந்து நம்ம வந்து மறுபடியும் மறுபடியும் வந்து அர்ஜுன் திரும்ப திரும்ப அதை தான் சொல்லிட்டு இருக்காரு. பார்க்கும்போது வந்து பல கைகள், பல உதரங்கள் அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா வந்து மீண்டும் மீண்டும் சொல்லப்படுறதுடைய காரணம் வந்து அது வந்து அந்த அந்த சாஸ்திரங்களுடைய பலவீனம் இல்லை. பலவீனம் இல்லை. நம்ம வந்து ஒரு முறை வந்து புலம்பும்போது, ஆச்சரியப்படும்போது, பரவசப்படும்போது, ஒரு பிரம்மாண்டத்தை பார்க்கும்போது, ஒரே விஷயத்தை வந்து நம்ம பலமுறை கூறுவது வந்து இயற்கை, சகஜம். அதைத்தான் வந்து இங்க அர்ஜுன் வந்து செஞ்சுட்டு இருக்காரே தவிர, நமக்கு வந்து அது வந்து ஒரு குறைபாடு கிடையாது. குறைபாடு கிடையாது. அடுத்த ஸ்லோகத்துல வந்து சொல்றாரு, ம் ஸ் தாங்கள் ஒருவரே என்ற பொழுது, கிருஷ்ணா நீங்க ஒருத்தர் தான். இருந்தாலும் வந்து வானம், பூமி மற்றும் 2க்கும் இடைப்பட்ட இடம். ஏன்னா எல்லா திசைகளிலும் வியாபித்திருக்கின்றீர்கள். வியாபித்திருக்கின்றீர்கள். மகாத்மாவே, இந்த அற்புதமான உக்கிர ரூபத்தைக் கண்டு உலகமும் குழம்பியுள்ளது. உக்கிர ரூபம். ரூபம் வந்து எப்படி இருந்தது? உக்கிர ரூபம். ம். நீங்க எங்க எங்க எங்கெங்க வியாபிச்சிருக்கீங்கன்னா வந்து எல்லா திசைகளிலும், எல்லா திசைகளிலும். வானம், பூமி மற்றும் அதற்கு இடைப்பட்ட பகுதி, எல்லா இடங்களிலும் வந்து நீங்க வந்து ம், வியாபிச்சிருக்கீங்க. வியாபிச்சிருக்கீங்க. இந்த ரூபம் எப்படி இருக்குன்னா, உக்கிர ரூபம். ரூபம் உக்ரம், உக்ரம் தவேதம், உக்ரம் தவேதம். அப்படியே பார்க்கும்போது வந்து இந்த ரூபம் வந்து பயங்கரமா இருக்கு. பயங்கரமா இருக்கு அப்படிங்க. இந்த 3 உலகம் இதை பார்த்து வந்து என்ன ஆயிருக்குன்னா, அந்த 3 உலகமும் கலங்கமின்றி, கலங்கி கலங்கி ஆம், அமைதியின்றி அமைதியின்றி அந்த 3 உலகமும் வந்து அதை பார்ப்பவர்கள் எல்லாம் பயந்து கொண்டிருக்கின்றார்கள். ம், கிருஷ்ணனுடைய அந்த 2 ரூபம், 2 கை ரூபத்தை பார்க்கும்போது வந்து யாருமே வந்து பிரஜவாசிகளோ, மற்றவர்களோ யாருமே வந்து அதை பார்த்து பயப்படவில்லை. ஆனா அந்த விஸ்வரூபம், முக்கியமாக காலரூபம். காலரூபத்தை கண்டவுடன் அனைவருமே வந்து பயந்து நடுங்கத் தொடங்குகின்றார்கள். பயந்து நடுங்கத் தொடங்குகின்றார்கள். அதில வந்து 3 உலகம். இந்த தியா, ஆப்ருத்தி, வயோ. சொர்க்கத்துக்கும், பூமிக்கும் உள்ள அந்த இடைப்பட்ட அந்த 3 உலகங்கள் மற்றும் லோகத்ரயம். லோகத்ரயம்ங்கிறது வந்து 3 உலகங்கள். ம், இந்த விஸ்வரூபத்தை வந்து இதில வந்து என்னன்னா வந்து அர்ஜுனன் மட்டுமன்றி, விஸ்வரூபத்தை வந்து மற்ற லோகங்களில் இருப்பவர்களும் பார்த்தார்கள். பார்த்தார்கள். அதுதான் வந்து இத வந்து முக்கியமா வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா வந்து மறுபடியும் வந்து இந்த முக்கிய நோக்கம் வந்து கிருஷ்ணர் பகவத்கீதையை பேசுற முக்கிய நோக்கமே வந்து அந்த மறுபடியும் அந்த சங்கிலி தொடர், குரு பரம்பரையை வந்து புதுப்பிப்பதற்காண்டி. அப்போ வந்து யாரும் மறுபடியும் சொல்லிறக்கூடாது. அர்ஜுன் வந்து மேபி கற்பனைகள பார்த்துருக்கலாம். உண்மையா இருந்திருக்காது அப்படிங்கிறதுக்காண்டி அந்த 3 உலகம் 3 உலகம், சொர்க்கம் மற்றும் அ பூமிக்கு இடைப்பட்ட பகுதி. அந்த பல பேரால் வந்து அதை பார்க்க முடிந்தது. ஸோ இது வந்து ஒரு கனவு அல்ல. பல பேர் விஸ்வரூபத்தை கண்டார்கள். ஆனா வந்து இப்ப எல்லாரும் வந்து அத பார்த்து கலங்கிட்டு இருக்கும்போது வந்து, யார் யார் பார்த்து கலங்கிட்டு இருந்தாங்க? யார் யார் வந்து கலக்கவில்லை? அப்படிங்கிறத வந்து அதுவும் வந்து அக்னி புராணத்தில சொல்லப்பட்டிருக்கு. எல்லாரும் பயப்படவில்லை. அர்ஜுனனுக்கு அதை பார்த்து பயமாக இருந்தது. வேறு வேறு பலருக்கு வந்து பயமாக இருந்தது. ஆனால் மற்றவர்கள் அது உயர்ந்த நிலையில் பக்தியில் வந்து உயர்ந்தவர்கள். பலராமர், பிரம்மர், சிவபெருமான் மற்றும் திரௌபதி, யுதிஷ்டர், பீமன் இவங்களுக்கெல்லாம் வந்து இத பார்த்து பயமாக இல்லை. ஆனா அர்ஜுனனுக்கு பயமாக இருந்தது. வந்து அர்ஜுனன் வந்து என்ன நடக்கப் போகின்றது என்பதை வந்து சில நேரத்தில் வந்து காணப்போகின்றான். அதனால வந்து அர்ஜுனனுக்கு வந்து அந்த விஸ்வரூபம் முக்கியமா அந்த காலரூபம், காலரூபத்தை காண்பித்தவுடன் பயப்படத் தொடங்கினான். அடுத்த ஸ்லோகத்துல வந்து ம், அமீஹி த்வாம் சுரசங்கா விஷந்தி கேச்சித் பீதா பிரஜத் பிராஞ்சலயோ கிருண்ணதி ஸ்வத்தை திக்த்வா மகரிஷி சித்த சங்கா துவந்திதாம் ஸ்துபதி புஷ்கலாபி. அது தேவர்கள் அதை பார்த்த தேவர்கள் அனைவரும் கூட்டம் கூட்டமாக தேவர்கள்லாம் கூட்டம் கூட்டமாக கூடி அவருக்கு வந்து கிருஷ்ணருக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா வந்து அஹ், தேவர்கள் அனைவரும் உம்மிடம் சரணடைந்து உம்மில் புகுந்து கொண்டுள்ளனர். அவர்களில் சிலர் மிகவும் அச்சமுற்று கூப்பிய கரங்களுடன் பிரார்த்தனை செய்கின்றார்கள். மகாரிஷிகளும் சித்தர்களும் அமைதி அமைதி என்று கதறியபடியே வேத மந்திரங்களை பாடி உம்மிடம் பிரார்த்தனை செய்கின்றனர். ஸோ தேவர்கள் அனைவரும் வந்து கிருஷ்ணரை அந்த விஸ்வரூபத்தை சூழ்ந்து அதனில் புகழ்ந்து அதனிடம் சரணடைகின்றார்கள். சரணடைகின்றார்கள். அ ஒரு சிலர் வந்து பயந்து கொண்டு அ மகிமைகளை கிருஷ்ணரிடம் பிரார்த்தனை செய்கின்றார்கள். பிரார்த்தனை செய்கின்றார்கள். எல்லாரும் வந்து என்ன செய்யணும்னா, வந்து வந்து கையை கையை கூப்பி என்னை காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள் என்று பிரார்த்திக்கின்றார்கள். ம். வந்து த த அப்புறம் வந்து அது மட்டுமல்ல, வேற எல்லாரும் என்னன்னா சித்தர்கள் வந்து அந்த ம் யோகிகள் மாரி சித்தர்கள். சித்தர்கள் வந்து அவங்க சித்தி சித்தி சக்தியில் மிகவும் தேர்ந்தவர்கள்.
மற்ற மகாரிஷிகள். மகாரிஷிகள்லாம் மந்திரங்களை பாடிக்கொண்டு என்ன சொல்லுவாங்க, ஸ்வஸ்தி ஸ்வஸ்தி, அமைதி அமைதி, சாந்தமடையுங்கள் சாந்தமடையுங்கள், இந்த கொடூரமான ரூபத்தை பார்க்கும்போது எல்லாருக்கும் அச்சமுறுகின்றது, சாந்தமடைகள் என்று எல்லாருமே வந்து அவங்க பற்றி மங்களம் உண்டாகட்டும் மங்களம் உண்டாகட்டும் சொல்லி அச்சமுற்று குப்பிய கரங்களுடன் எல்லாரும் வேத மந்திரங்களை பாடி பிரார்த்தனை செய்கின்றார்கள், அமைதி அமைதி என்று. அந்த அந்த ஜோதி, அந்த பயங்கர தோற்றம், அதை கண்டு எல்லா கிரகத்தில் உள்ள தேவர்கள் எல்லாரும் வந்து தங்களுடைய பாதுகாப்பிற்காண்டி விஸ்வரூபத்தை பிரார்த்தனை செய்கின்றார்கள். ஸோ இது வரைக்கும் வந்து நம்ம வந்து போன வாரம் பார்த்தோம். போன வாரத்துக்கு முந்தின வாரம். இந்த வாரம் வந்து அதில் வந்து தொடர்ந்து பார்க்க போகின்றோம். 22வது ஸ்லோகம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. रुद्रादित्य वसवो ये सचात्या विश्वे अश्विनो मरुच्छोषत् चम्पा च गन्धर्वयक्षासुरसिद्धसङ्गा वीशन्ते त्वां विस्मिताश्चैव सर्वे. சிவபெருமானின் பல்வேறு தோற்றங்கள், ஆதித்யர்கள், வசுக்கள், சாத்தியர்கள், விஷ்ணுதேவர்கள் மற்றும் இரு அஸ்வினிகள், மருத்துக்கள், முன்னோர்கள், கந்தர்வர்கள், யக்ஷர்கள், அசுரர்கள், சித்தர்கள் என அனைவரும் உம்மை வியப்புடன் பார்த்து கொண்டுள்ளனர். பார்த்து கொண்டல் ருத்ரன் சிவபெருமானுடைய பல தோற்றங்கள். ஆதித்யர்கள் ஆம், அதித்தியனுடைய மகன்கள் தான் ஆதித்யர்கள், அந்த ம், தேவர்கள். வசுக்கள் மற்றும் சாத்தியர்கள், விஸ்வதேவர்கள், அஸ்வினி குமாரர்கள் 2 பேர் இருக்காங்களே, அஸ்வினி குமாரர்கள். மருத்துக்கள்ங்கிறது வந்து மருத்துக்கள்ங்கிறது அந்த வாயு, வாயு தேவர்கள். 49 விதமான வாயு தேவர்கள் இருக்காங்க. அந்த அந்த மருத்துக்கள் மற்றும் நம்மளுடைய உஷ்மப்பாங்கிறது நம்மளுடைய முன்னோர்கள். முன்னோர்கள் கந்தர்வர்கள், யக்ஷர்கள், அசுரர்கள், சித்தர்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக வந்து பார்த்து கொண்டு வியப்பிட்டு பிரமித்து கொண்டு அதை பார்த்து அந்த ஒரு ஆஹ், பயத்துடன் உள்ளார்கள். ரூபம் மகத் ரூபம் மகத்தை பகுவக்ரதோ நேத்திரம் மகாபாகுருப்பாதம் பகுத்ரம் பகு தம்ரஷ்டகாராலாம் திருஷ்டுவா லோக பிரவியந்திதாஸ் ததாகம். வலிமையான புயங்களை உடையவரே, உமது பற்பல முகங்கள், கண்கள், கைகள், வயிறுகள், கால்கள் மற்றும் உமது பற்பல பயங்கரமான பற்களைக் கண்டு தேவர்கள் உட்பட உலகிலுள்ள அனைவரும் குழம்பியுள்ளனர். அவரைப் போலவே நானும் குழம்பியுள்ளேன். அவரைப் போலவே நானும் குழம்பியுள்ளேன். மகத்ரூபம். மகத்ரூபங்கிற அந்த ரூபம் வந்து மிகவும் மகத்தானது, மிகவும் சிறந்தது. பகு பக்திர நேத்திரம் மறுபடியும் சொல்றாரு. பற்பல பகுங்கிறது பற்பல, பக்திரங்கிறது முகங்கள், நேத்திரங்கிறது கண்கள், பாகுங்கிறது வந்து கரங்கள். அந்த வலிமையான புயங்களுடையவர். மகாபாகம்னு வலிமையான கரங்களை உடையவர். மற்றும் பகுபாகு பலவிதமான கற்கள். ஊருங்கிறது தொடைகள், பாதம், கால்கள், பலவிதமான பாதங்கள். பகு உதரங்கள், பற்பல வயிறுகள் மற்றும் பகு தம்ஷ்ட்ர தம்ஷ்ட்ரானுங்கிறது வந்து பற்பல பற்கள். அந்த பற்கள் எப்படி இருக்குன்னா வந்து கராளம், பயங்கரமான கற்களாக இருக்காம். அந்த பற்களை பார்க்கும்போது வந்து பலவிதமான பற்பல பற்கள் இருக்கு. அதை பார்த்து வந்து அதை பார்ப்பதற்கு எப்படி இருக்குன்னா பயங்கரமாக இருக்கின்றது. திருஷ்டுவா லோகம் பிரவியத்திதா, அதை பார்த்து அந்த லோகங்கள் முழுவதும் குழம்பி இருக்கின்றன, கலக்கமடைந்திருக்கின்றனர், அமைதியின்றி குழப்பத்துடன் இருக்கின்றனர், பயந்து இருக்கின்றனர். அதே போன்று நானும் பயந்திருக்கின்றேன். இப்பதான் வந்து அர்ஜுன் வந்து நானும் பயந்திருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி வந்து ஒப்புக்கொள்கிறார். ஒப்புக்கொள்கிறார். ஸோ அடுத்த 2 ஸ்லோகங்களில் வந்து அர்ஜுனன் வந்து பயத்தில் வந்து இந்த ரூபத்தை மீண்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த ரூபத்தை என்னால் அதற்கு மேல் தாங்க முடியவில்லை. எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறத வந்து அடுத்த இந்த 2 ஸ்லோகத்தில் வந்து அர்ஜுனன் வந்து சொல்லுவார். नपासपृशं दीप्तम् अनेकवर्णं वयतानं दीप्तविशालनेत्रं दृष्ट्वा हि त्वां
பிரவியத்திதாந்தராத்மா திருப்திம் ந விந்தம் சமம் ச விஷ்ணு. எங்கும் நிறைந்த விஷ்ணுவே, வானத்தைத் தொடும் உமது பற்பல ஒளிரும் நிறங்கள், திறந்த வாய்கள் மற்றும் பிரகாசிக்கக்கூடிய விசாலமான கண்களுடன் உம்மை நான் காணும்போது எனது மனம் பயத்தினால் குழம்புகின்றது. எனது மனதின் சமநிலையை தக்க வைப்பது இனிமேல் என்னால் இயலாது. இயலாது. நபஸ்ரூபம் நபஸ்பர்ஷம், வானத்தை தொடக்கூடிய ரூபம், தீப்தம், அந்த ஒளிர்கின்ற ரூபம், அநேக வர்ணம், பலவிதமான வர்ணங்கள், வர்ணங்கள், வியாத்தானம்ங்கிற திறந்த வாய்கள், திறந்த வாய்கள், தீப்த விஷாலம், மிகவும் நேத்திரம், அந்த ஒளிரக்கூடிய கண்கள், தீபம் போன்று ஒளிரக்கூடிய அந்த எரிக்கக்கூடிய கண்கள். திருஷ்டுவா துவாம் பிரவியத்தித்த, நான் வந்து பார்த்து வந்து குழம்பி இருக்கின்றார்கள், குழம்பி இருக்கின்றார்கள். என்னுடைய மனது வந்து மிகவும் வந்து குழம்பி இருக்கின்றது, குழம்பி இருக்கின்றது. திருத்தம்ங்கிறது வந்து நான் இனிமேல் வந்து நான் வந்து திடமாக இல்லை, திடமாகவில்லை. சமம் 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 அதே மாதிரி வந்து நான் வந்து என்னுடைய சமநிலை, சமநிலையை மட்டும் நான் வந்து இழந்து விட்டேன், இழந்து விட்டேன். வந்து நம்ம வந்து எப்பவுமே வந்து ஒரு 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 இதை பார்த்து பயந்து மலைத்து போய் அந்த ஒரு ஆச்சரியத்துடன் பார்க்கும்போது வந்து நம்ம வந்து என்ன ஆயிடுனா வந்து நம்ம அந்த ஒரு ஸ்தம்பித்த நிலையை அடைஞ்சிரும். ஸ்தம்பித்த நிலையில வந்து ஒரு தளர்ந்த நிலை, ஒரு தளர்ந்த நிலையை வந்து அடைந்து விடுவோம். அப்போ வந்து நமக்கு வந்து அஹ், த- இயல்பாக செயல்பட முடியாது, இயல்பாக செயல்பட முடியாது. அந்த நிலை தான் வந்து இப்போ வந்து அர்ஜுனுக்கும் வந்து நடக்கின்றது. இப்போ பார்த்தா வந்து அர்ஜுனுக்கும் கிருஷ்ணருக்கும் உள்ள அந்த ஒரு முக்கிய உறவு, முக்கிய ஒரு அந்த ரசம் என்னன்னு பார்த்தா அது வந்து அந்த சாக்கிய ரசம். 2 பேரும் வந்து நண்பர்கள். அந்த சாக்கிய ரசம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்பொழுது வந்து விஸ்வரூபத்தை காண்பித்தவுடன் மாறிக்கொண்டிருக்கின்றது. விஸ்வரூபத்தை காண்பித்தவுடன் அப்போ என்னாச்சு வந்து சாக்கிய ரசம் வந்து அற்புத ரசமாச்சு. அற்புதம். அந்த அந்த அற்புதத்தை பார்த்து வியந்து வியந்து கொண்டிருந்தார். இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா வந்து அது வந்து பயங்கர ரசம். அது வந்து அந்த பயம் கலந்த அந்த ரசமாக மாறிவிட்டது. அதான் 5 விதமான முக்கிய ரசங்கள், 7 விதமான 2வது வகையான ரசங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த 5 விதமான முக்கிய ரசங்கள்லேருந்து சாக்கிய ரசம் ஒன்று, அதிலிருந்து வந்து இந்த 2வது விதமான ரசங்கள், அதில வந்து அந்த பயம் மற்றும் அற்புதம் அந்த ரசமாக மாறியிருக்கின்றது. 25வது ஸ்லோகம். தம்ஷ்ட்ராகரா க க க करालानि सते मुखानि दृष्ट्वैव काल अनल संज्ञानि दिशो न जाने नलप्य शर्म प्रसीद देवेश जगन्निवास. தேவர்களின் இறைவனே, உலகங்களின் அடைக்கலமே, என்னிடம் கருணை கொள்ளும். கால நெருப்பினை போன்ற உமது முகங்களையும் பயங்கரமான பற்களையும் கண்டபின் எனது மனதை நிலைநிறுத்த முடியவில்லை. எல்லா திசைகளிலும் நான் குழம்பியுள்ளேன். எல்லா திசையிலும் வந்து நான் குழம்பியுள்ளேன். திருஷ்ட கராலானி, அதான் அர்ஜுன் ஏற்கனவே சொன்ன திருஷ்டாங்கிறது வந்து பற்கள், கராலானி வந்து பயங்கரமான கற்கள், பயங்கரமான கற்கள் மற்றும் பயங்கரமான முகங்கள். அந்த முகங்கள்ல வந்து நெருப்பு வந்து கொண்டிருக்கின்றது, நெருப்பு கக்குகின்றது. அந்த பற்களை பார்த்தால் பயமாக உள்ளது. இதை பார்த்து எனக்கு வந்து மிகவும் பயமாக இருக்கின்றது. திருஷ்டுவா கால அனல். கால அனலுங்கிறது வந்து இந்த காலத்தினுடைய இறுதியில். அனல்ங்கிறது வந்து அந்த நெருப்புன்னு சொல்லுவாங்க. கால அனலுங்கிறது அந்த காலம் முடியும்போது, இந்த பிரளயம் பிரளயம் நடக்கும்போது வந்து அந்த நெருப்பு, அந்த நெருப்பு வந்து எல்லா திசைகளிலும் வந்து பரவி இருக்கின்றது, பரவி இருக்கின்றது. அ அதனால வந்து எனக்கு வந்து மேல வந்து கருணை காட்டுங்கள். என்னை வந்து நான் வந்து அம் ம் ம் என்னுடைய சமநிலையை இழந்து விட்டேன். மறுபடியும் சொல்லலாம். என்னுடைய சமநிலையில் நான் வந்து இழந்து விட்டேன். என்னை வந்து இழந்துவிட்டு அந்த முகத்தையும், அந்த பயங்கரமான பற்களையும் பார்த்து என்னுடைய சமநிலையை இழந்து எல்லா திசைகளிலும் வந்து நான் வந்து குழம்பியுள்ளேன். பிரசீதன மகிழ்வீராக, என்மேல் கருணை காட்டும். தேவ ஈசன், தேவர்களினுடைய தேவனே, ஜெகத் நிவாஸ், இல்ல அந்த இந்த ஜெகத், இந்த அகிலத்தினுடைய நிவாஸ், இருப்பிடம், உலகங்களினுடைய அடைக்கலம். நிவாஸ்ங்க நம்ம வீடுக்கெல்லாம் வந்து பேர் வைப்பாங்க, நிவாஸ்ன்னு சொல்லி. உலகங்களுடைய அடைக்கலமே, என் மீது கருணை காட்டுங்கள். இந்த ரூபத்தை என்னால் இதற்கு மேல் தாங்க முடியவில்லை, தாங்க முடியவில்லை. ஸோ அர்ஜுன் என்ன சொல்றாருன்னா வந்து, இதை வந்து நிறுத்துங்கள். இதை காண்பிப்பதை என்னால் காண்பிக்க முடியவில்லை. நீங்கள் மறுபடியும் உங்களுடைய அந்த 2 கரம் கொண்ட ரூபத்திற்கு மாற வேண்டும், மாற வேண்டும் அப்படிங்கிறத வந்து அர்ஜுனர் வந்து இங்க வந்து சொல்றார்.
கிருஷ்ணர் வந்து அந்த முதல்ல வந்து விஸ்வரூபத்தை காண்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன காண்பிக்க போகின்றேன் அப்படிங்கிறத வந்து ஒரு ஒரு சொல்லுவார். அர்ஜுனா, நீ உனக்கு விரும்பியதை எல்லாம் பார் அப்படிம்பார். விரும்பியதெல்லாம் பார் அப்படிங்கிறது. அப்போ நிகழ்காலம் மட்டுமல்ல, இப்போ கடந்த பின்னால் வரக்கூடிய எதிர்காலத்தையும் பார்க்கலாம் அப்படிம்பார். நீ பார்க்க விரும்பியது, பார்க்காதது, கேள்விப்பட்டது, கேள்விப்படாதது அனைத்தையும் பார்க்கலாம் அப்படிம்பார். ஆம். சரி, இப்போ அர்ஜுனனுக்கு வந்து என்னன்னா வந்து நீ என்ன விரும்பினாலும் பார்க்கலாமுங்க. அர்ஜுனனுக்கு வந்து இது எப்படி நான் வந்து இப்போ வந்து நான் வந்து இந்த போரினுடைய முடிவு என்ன? அதையும் நீ பார்க்கலாம் அர்ஜுனா. அதையும் பார்க்கலாம் அர்ஜுனா அப்படின்னு சொல்லி வந்து கிருஷ்ணன் வந்து இப்போ வந்து என்ன சொல்ல போறாருன்னா வந்து அந்த போரினுடைய முடிவை வந்து காண்பிக்கப் போகின்றார். முடிவை வந்து காண்பிக்கப் போகின்றார். அதுதான் வந்து காலரூபம்ங்கிறது வந்து அந்த பயத்தை உருவாக்கக்கூடிய அந்த எல்லா அனைத்தையும் அழிக்கக்கூடிய ரூபம். அனைத்தையும் அழிக்கக்கூடிய ரூபம். அந்த கிருஷ்ணா வந்து இப்போ வந்து அந்த குருக்ஷேத்திர போர்ல வந்து என்ன நடக்கப் போகின்றது அப்படிங்கிறத வந்து அந்த அடுத்து வரக்கூடிய 5 ஸ்லோகங்கள்ல வந்து சொல்லப் போகின்றார். 5 ஸ்லோகங்கள்ல வந்து சொல்லப் போகின்றார். அமீஷ त्वं धृतराष्ट्रस्य सर्वे सहैवानिपालसङ्गै भीष्मो द्रोणो सूतपुत्रस्तासौ सहास्मीत्यभियोतमुख्यै वक्त्राणि विशन्ति दंष्ट्राकरलानि भयानकानि केचित् विलग्ना दशनान्तरेषु सन्तश्रुत्यन्दिच्छूर्णितैरुत्तमाङ्गैः அமிஷா துவம் திருதராஷ்டிரபுத்திர திருதராஷ்டிரபுத்திர திருதராஷ்டிரின் மகன்கள் அனைவரும் அப்படின்னா அனைவர்கள் திருதராஷ்டிரனுடைய மகன்கள் அனைவரும் சர்வேசக ஏவ அவனி பால அதன் சங்கை அதனுடைய போர் பெறக்கூடிய அவர்களுடன் போர் பெறக்கூடிய எல்லா விதமான மன்னர்கள் மன்னர்கள் மற்றும் போரிடக்கூடிய அனைத்தும் மன்னர்கள். அப்புறம் வேற யார் யாரு? பீஷ்ம துரோண சுத்தபுத்திர மற்றும் அசோக் பீஷ்மதேவர் துரோணன் துரோணாச்சாரியர் சுத்தபுத்திரனா கர்ணன் கர்ணன் மற்றும் வந்து அந்த போர் புரிவர்களில் முக்கியமானவர்கள். போர் புரிவில் வந்து யார் யார் முக்கியமானவர்கள்னா சக அஸ்மை அபி யோத்தம் முக்கிய அந்த போர் புரிகளில் முக்கியமானவர்கள் முக்கியமான போர் வீரர்கள். வக்திராணி துமரண விஷந்தி அப்படின்னா வந்து உங்களுடைய வக்திராணிங்கிறது வந்து வாய்கள் அவருடைய கிருஷ்ணனுடைய பல வாய்கள். அந்த வாய்களுக்குள்ள வந்து அவசரமாக நுழைகின்றார்கள். துராமானா வந்து அவசரமாக வேகமாக வந்து ஒவ்வொருத்தங்களா வந்து பீஷ்மர் துரோணர் கர்ணன் மற்றும் போரிடவர்கள் முக்கியமானவர்கள் எல்லாரும் வந்து உங்களுடைய வாய்களில் வந்து அவசரமாக நுழைகின்றார்கள். தம்ஷ்ட காலனி வந்து மறுபடியும் வந்து வாய் அந்த வாயில் வந்து அந்த அச்சமூட்டக்கூடிய அந்த பற்கள் அந்த பற்களை வந்து என்ன ஆகுதுன்னா வந்து அந்த அந்தரேஷன் அந்த தக்ஷ அந்தரேஷன் அந்த பற்களுடைய இடையில் அந்த பற்களுடைய இடையில் வந்து அவர்கள் வந்து தாக்கப்பட்டு வந்து எப்படின்னா அந்த வந்து அவர்களுடைய தலைகள் வந்து அப்படியே பொடி பொடியாகின்றன. சூர்ணித்தைங்கிறது அவர்களுடைய தலைகள் வந்து பொடி பொடியாகின்றது. என்ன பார்க்குறேன்னா வந்து அர்ஜுன் பார்க்குறது தனது கூட்டத்தை சேர்ந்த மன்னர்களுடன் தனது கூட்டத்தை கௌரவர்கள் மட்டுமல்ல பாண்டவர்கள் தனது கூட்டத்தைச் சேர்ந்த மன்னர்களுடன் திருதராஷ்டிரர்களின் எல்லா புத்திரர்கள் பீஷ்மர் துரோணர் கர்ணன் மற்றும் நமது முக்கிய வீரர்களும் உம்முடைய வாய்களுக்குள் விரைந்து நுழைகின்றனர். அவர்கள் சிலர்கள் உங்களுடைய பற்களுக்கிடையே நசுக்கப்படுவதை நான் காண்கின்றேன். அர்ஜுன் வந்து எந்தெந்த விதத்தை பார்ப்பதற்கு ஆர்வமாக இருக்கின்றார். நீ விரும்பியது அனைத்தையும் நான் காண்பிக்கின்றேன் அர்ஜுனா அப்படிங்கிறத வந்து அந்த விஷயங்களை வந்து காட்டுகின்றார் கிருஷ்ணர். இப்ப இந்த எதிர்தரப்பில் வந்து யார் யார் வந்து இறக்கப் போகின்றார்கள்? பீஷ்மர் துரோணர் கர்ணன் திருதராஷ்டிரனுடைய எல்லா மகன்கள் அவர்களுடைய வீரர்கள் மற்றும் பாண்டவர்கள் இருக்கக்கூடிய வீரர்கள் அனைவரும் அழிக்கப்படுவதை அர்ஜுனன் காண்கின்றான். அதான் ஏன்னா வந்து போரில் வந்து அர்ஜுனா நீ வெற்றி வகை சூடப் போகின்றாய். அதுதான் வந்து கிருஷ்ணன் வந்து இப்போ வந்து காண்பிக்கின்றார். ஏன்னா வந்து பீஷ்மர் துரோணர்லாம் வந்து அழிக்கப்பட முடியாதவர்கள் கர்ணன்லாம்
ம். இருந்தாலும் வந்து அவர்களை வந்து, "அர்ஜுனா, நீ வந்து அழிக்கப் போகின்றாய். அது மட்டுமல்ல, எதிர்த்தரப்பு வீரர்கள் மட்டுமல்ல, உன்னிடம் பாண்டவர்களை உடன் போரிடக்கூடிய மாவீரர்களும் சிலர்களும் அழிக்கப்படுகின்றார்கள். அழிக்கப்படுவார்கள்" அப்படிங்க. அடுத்த ஸ்லோகத்தில வந்து அந்த 2 விதமான அ ஒரு எப்படி வந்து அவங்க வந்து வாய்க்குள்ள நுழைகின்றார்கள். எப்படி வாய்க்குள்ள நுழைகின்றார்கள் அப்படிங்கிறது வந்து 2 விதமான உதாரணங்கள் வந்து அர்ஜுன் வந்து இப்ப கொடுக்கப் போகின்றார். यदा नदीनां बहवो बहवे बहवोऽम्बुवेगा समुद्रम् एवापि मुखा ध्रुवन्ति तथा 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 तवामि नरलोकवीरा विशन्ति वक्त्रान् एपि विज्वलन्ति यदा नदीनां நதிகள் பலவிதமான நதிகள் அம்பு வேகம்னா அந்த நீரலைகள் நீரலைகள் பலவிதமான நதிகள் வந்து எப்படி போயிட்டுருக்குன்னா வந்து இந்த ஒரு வேகமாக மிகவும் வேகமாக இப்ப கங்கை ஆறுலாம் வந்து அப்படியே அடித்து கொண்டு வரும் எல்லாவற்றையும். அந்த மாரி வந்து மிகவும் வேகமாக எங்கு செல்லுகின்றன வந்து சமுத்திரம். சமுத்திரம் ஏவ அபிமுகம் பிரவந்தி. எல்லா நதிகளும் வந்து வேகமாக சமுத்திரத்தை நோக்கி பாய்கின்றன. சமுத்திரத்தை நோக்கி பாய்கின்றன. அந்த நதிகள் வந்து பாயும்போது வந்து இடையில வந்து பலவிதமான தடைகள் இருக்கலாம். தடைகள் இருந்தால் அதை அடித்துக்கொண்டோ, இல்லாட்டி அதை வந்து தாண்டியோ, அதை சுற்றிக் கொண்டோ, எவ்வாறோ வந்து வேகமாக வந்து ம் ம் எல்லா நதிகளும் வந்து எதை சென்றடைகின்றன? த கடலை சென்று சமுத்திரத்தை சென்றடைகின்றன. சமுத்திரத்தை சென்றடைகின்றன. த ததா தவ அமி நரலோகவி. அப்படின்னா அதேபோல் வந்து அதேபோல் ததாவினா அதேபோல் வந்து இவர்கள் எல்லாமே நரலோகம். நரலோகம்ங்கிறது வந்து நரங்கிறது வந்து மனிதர்கள். இந்த லோகத்தில் உள்ள மன்னர்கள் அனைவரும். மன்னர்கள் அனைவரும். இந்த எல்லாருமே வந்து என்ன பண்றாங்க? விஷந்தி வக்த்ராணி அபி விஜவலந்தி. அந்த எரிகின்ற எரிகின்ற வக்த்ராணி வாய்கள். எரிகின்ற வாய்க்குள் நுழைகின்றன. எப்படி வந்து நதி அ பாய்ந்து கொண்டிருக்க நதி, வேகமாக பாய்ந்து கொண்டிருக்க நதி தடைகளை எல்லாம் நீக்கி அந்த அந்த கடலில் சென்று கலக்கின்றதோ, அதேபோல் வந்து இந்த வீரர்கள் அனைவரும் தங்களுடைய வாயில் வந்து ம் வேக வேகமாக வந்து அந்த எரிகின்ற வாய்க்குள் நுழைகின்றனர். எரிகின்ற வாய்க்குள் நுழைகின்றனர். அடுத்த உதாரணம் வந்து அ यदा प्रदीप्तं ज्वलनं पतङ्गा विशन्ति नासो संवृत्तवेगा तथैव नाशाय विशन्ति लोकास्तवापि वक्त्राणि संवृत्तवेगा. அடுத்த உதாரணம் வந்து என்ன சொல்றாருன்னா, கொழுந்து விட்டு எரியும் நெருப்பில் அழிவை நோக்கி நுழையும் விட்டில் அந்துப்பூச்சிகளைப் போல எல்லா மக்களும் உமது வாய்க்குள் முழு வேகத்துடன் நுழைவதை நான் காண்கின்றேன். யதா பிரதீப்தம் ஜுவலனம் பதங்கா. பதங்காங்கிறது அந்த வெற்றில் பூச்சி, அந்துப்பூச்சி. அந்த ஜுவலனம்ங்கிறது நெருப்பு. அந்த எரியும் நெருப்பு. எப்படின்னா அந்த அந்துப்பூச்சி பார்ப்போம். அந்துப்பூச்சி வந்து நெருப்புல அதா போய் விழும். அது வந்து அ யாரும் வந்து அத தூக்கிலாம் போட மாட்டாங்க. அதா வந்து விழுந்து அதே வந்து அதனுடைய அழிவை அதே தேடிக்கொள்ளுது. அதனுடைய விஷந்தி நாசாய. அதனுடைய அழிவுக்காண்டி. அழிவுக்காண்டி வந்து அது எப்படி விழுதுன்னா முழு வேகத்தில வந்து சமுத்திர வேகம். முழு வேகத்தில வந்து அந்துப்பூச்சி வந்து அதனுடைய அழிவை அதே தேடிக்கொள்ளும். நெருப்பில் விழுந்து. நெருப்பில் விழுந்து. ம். இது வந்து அதேபோல வந்து அழிவிற்காண்டி அழிவிற்காண்டி வந்து எல்லா மக்களும் வந்து நுழைகின்றனர். எப்படி வந்து அந்துப்பூச்சி வந்து நெருப்பில் வந்து விழுகின்றதோ, அதேபோல வந்து தங்களுடைய வாய்கள் வக்த்ராணி தங்களுடைய வாய்கள் வந்து முழு வேகம், ஸ்ரமத்த வேகம், முழு வேகத்துடன் இந்த வீரர்கள் அனைவரும் தன்னுடைய அழிவிற்காண்டி நுழைகின்றனர். அழிவிற்காண்டி நுழைகின்றனர். ஸோ இந்த 2 உதாரணத்தில வந்து இந்த உதாரணம் வந்து பக்தர்கள் அல்லாதவர்களுக்கு. பக்தர்கள் அல்லாதவர்களுக்கு. துரியோதனன், கர்ணன் இவங்கெல்லாம் வந்து கிருஷ்ணரை வந்து கிருஷ்ணருடைய ஆம் ம் ம் திட்டத்திற்கு எதிர்மறையாக இருந்தவர்கள். எதிர்மறையாக இருந்தவர்கள். இந்த பக்தர்கள் அல்லாதவர்களுக்காண்டி கொடுக்கப்பட்ட உதாரணம். பக்தர்கள் அல்லாதவர்கள்லாம் அந்துப்பூச்சி எப்படி வந்து நெருப்பிலிருந்து விழுகின்றதோ, அதல் போல் விழுந்தார்கள். முதல் கொடுக்கப்பட்ட உதாரணம் எப்படி நதிகள் வந்து சமுத்திரத்தில் கலக்கின்றதோ, அது வந்து பீஷ்மர், துரோணர் அந்த மாரி வந்து அ கிருஷ்ணரின் வந்து பக்தியுடையவர். இருந்தாலும் வந்து எ தர்மத்திற்கு எதிர்மறையாக போரிட்டுக் கொண்டிருந்தார்கள். அதனால அவங்களும் அந்த மாரி ஒரு முடிவை சந்திக்க நேரிட்டது. ஆனா அவங்களுக்கு சந்திக்கப்பட்ட முடிவு வந்து எப்படி வந்து நதி வந்து கடலில் கலந்ததோ,
அதேபோல் வந்து அவர்கள் முடிவை சந்தித்தார்கள் அப்படின்னு சொல்லி வந்து அதில வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஆனா வந்து பக்தர்கள் இல்லாதவர்கள் வந்து அந்த அந்துப்பூச்சி எப்படி தானாக வந்து தன்னுடைய அழிவை தாங்கி தேடிக்கொள்ளுமோ, அதேபோல் அந்த கர்ணன், துரோணன், கர்ணன், துரியோதனன் அவங்கலாம் வந்து தேடிக்கிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கு. இந்த 2 உதாரணத்தில வந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அ இப்ப வந்து அர்ஜுனன் வந்து எப்படி வந்து அந்த எல்லா இடத்துலயும் வந்து அந்த அந்த ஒரு ஜோதி பரவி இருக்கின்றது அப்படிங்கிறத வந்து அதில வந்து சொல்லப்படுறாங்க. लेलिहयशे क्रस्मानस्मन्ता लोकान् समग्रनपदैः ज्वलतपि तेजोभिरपूर्य जगत्समग्रं பாஜஸ்தவோக்ர விஷ்ணு. விஷ்ணுவே, கொழுந்து விட்டெறியும் உமது வாய்களின் மூலம் எல்லா திசைகளிலும் உள்ள மக்கள் அனைவரையும் தாங்கள் விழுங்கிக் கொண்டுள்ளதை நான் காண்கின்றேன். விழுங்கிக் கொண்டதை நான் காண்கின்றேன். உமது தேஜஸினால் அகிலம் முழுவதையும் நிறைத்துக் கொண்டு உக்கிரமான தகிக்கக்கூடிய கதிர்களுடன் தாங்கள் வீற்றுள்ளீர் வீற்றுள்ளீர். ம். லோகான் சமக்ரான் மதனை சுழற்பி அப்படின்னா வந்து தங்களுடைய அந்த கொழுந்து விட்டு இருக்கக்கூடிய அந்த அந்த அ எரிகின்ற வாய்கள் வாய்கள் வாய்களின் மூலமாக அனைவற்றையும் எரிக்கின்றீர்கள் எரிக்கின்றீர்கள். அப்புறம் அந்த தேஜஸ் வந்து எப்படி இருக்குன்னா, ஜகத் மக்ரம் அந்த அகிலம் முழுவதும் உங்களுடைய அந்த அந்த ஜோதி அந்த அந்த ஒரு ம் அந்த ஒரு அந்த ஒரு நெருப்பிலிருந்து வரக்கூடிய கொழுந்து வந்து அகிலம் முழுவதும் வந்து கரண் ப பரவி இருக்கின்றது பரவி இருக்கின்றது. அந்த அந்த கதிர்கள், கதிர்கள் கதிர்கள் அந்த பிரதிபலிக்கின்ற அந்த தகிக்கின்ற பயங்கரமான கதிர்கள் வந்து எங்கும் நிறைந்திருக்கின்றது. ஓ விஷ்ணு! ஓ விஷ்ணு! அந்த கதிர்கள் வந்து எல்லா பக்கமும் நிறைந்து வந்து நான் எல்லாரையும் வந்து துன்புறுத்திக் கொண்டிருக்கின்றது. எல்லாரும் வந்து பயப்படுகின்றார்கள். ஸோ காலரூபம் வந்து அழிவு வந்து 2 விதமாக நடக்கின்றது. ஒன்று வந்து அ எல்லாருமே வந்து ஒரு சிலர் வந்து அவருடைய வாய்களுக்குள் தாமாகவே செல்கின்றார்கள். அது ஒண்ணு பார்த்தோம். இன்னொன்னு வந்து அந்த 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 வரக்கூடிய அந்த தகிக்கக்கூடிய கதிர்கள் வந்து எல்லாவற்றையும் வந்து ம் ம் எல்லாவற்றையும் வந்து நிறைந்து கொண்டு அ எல்லாவற்றையும் தகிக்கின்றது. விஷ்ணுவே கொழுந்துடன் எரியும் உமது வாய்களின் மூலம் எல்லா திசைகளிலும் உள்ள மக்கள் அனைவரையும் தாங்கள் விழுங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். ஒன்று வாய்க்குள் செல்கின்றார்கள். மற்றொன்று வந்து அந்த நெருப்பின் மூலமாக அவர்கள் வந்து அழிந்து கொண்டிருக்கின்றார்கள். தேஜஸினால் அகிலம் முழுவதையும் நிறைத்துக் கொண்டு உக்கிரமான தகைக்கூடிய கதிர்களின் உடன் தாங்கள் வீற்றுள்ளீர். आज्ञाहि मे कोपवान् उग्ररूपो नमोऽस्तु देवदेव वरप्रसाद विज्ञातुम् इच्छामि भवन्तम् आद्यं न हि प्रश्नामि तव பிரவர்த்தம். இப்போ வந்து அர்ஜுன் வந்து அ பயத்தினால் வந்து அ "அக்யாய தயவு செய்து கூறுங்கள். ம், 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 யார்? நாக்க பவான் உக்கிர ரூபம். இந்த உக்கிரமான ரூபத்தை எடுத்துள்ள நீங்கள் யார்? நீங்கள் யார்? நம அஸ்து தே தேவர் பிரசீதத். என்மேல் வந்து பிரசீதன் கருணை காட்டுங்கள். நம அஸ்து தேவர்கள் நான் வந்து உங்களுக்கு என்னுடைய வணக்கங்களை தெரிவிக்கின்றேன். வணக்கங்களை நான் வந்து தெரிவிக்கின்றேன். ம், ம். விக்ஞாதும் அச்சாமி பவந்தம் ஆத்யம். நீங்க யார்? யார் என்பதை நான் வந்து அறிவதற்கு விருப்பமாக இருக்கின்றேன். இச்சாமி இச்சாமி. அது மட்டுமல்ல, மற்றும் பிரவித்தம். உங்களுடைய நோக்கம் என்ன? உங்களுடைய நோக்கம் என்ன? தேவர்களின் இறைவனை, உக்கிரமான ரூபனை, தாங்கள் யார்? என்பதை தயவு செய்து எனக்கு கூறும். ம், உமக்கு எனது வணக்கங்கள். வணக்கங்கள். என்னிடம் கருணை காட்டும். நீங்களே ஆதிபுருஷர். உங்களது நோக்கம் என்ன? என்பதை அறியாததால் நான் அதை தெரிந்து கொள்ள விரும்புகின்றேன். தெரிந்து கொள்க. அர்ஜுனன் கேட்கக்கூடிய கேள்வி வந்து 2 கேள்வி. அந்த உக்கிரமான ரூபத்தை கொண்ட நீங்கள் யார்? யார்? அப்புறம் வந்து இந்த 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 ரூபத்தினுடைய நோக்கம் என்ன? இந்த ரூபத்தினுடைய நோக்கம் என்ன? அதை வந்து நான் தெரிந்து கொள்ள ஆவலாக உள்ளேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த உக்கிர ரூபம், அந்த
அந்த ஸ்லோகத்தோட அந்த பகுதி முடிகின்றது. அந்த 3 4வது பகுதி அர்ஜுனன் வந்து கிருஷ்ணனுடைய விஸ்வரூபத்தை பார்த்து, அடுத்து காலரூபத்தையும் பார்த்துவிட்டு, "நீங்கள் யார்? உங்களுடைய நோக்கம் என்ன?" அப்படிங்கிறது காலரூபத்தை பார்த்து அந்த கேள்வியை கேட்பதுடன் இந்த பகுதி நிறைவேறுகின்றது. அப்புறம் அடுத்த பகுதியில வந்து கிருஷ்ணர் வந்து, "நான் யார்? இந்த ரூபத்தினுடைய இந்த ரூபத்தில் இருக்கக்கூடிய நான் யார்?" அப்படிங்கிறத வந்து கிருஷ்ணர் வந்து 33 ஸ்லோகம் 32, 33, 34 ஸ்லோகத்தில வந்து பதிலளிக்கப் போகின்றார். श्रीभगवानुवाच कालास्मि लोकक्ष्य कृतप्रवृत्तो लोकान् समाहर्तुम् इह प्रवृत्त ऋतेऽपि त्वां न पविष्यन्ति सर्वे केवश्चिता प्रत्या प्रत्यनिकेशयोतो யோதா புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், காலம் நான், காலம் நான், உலகங்களை அழிப்பவற்றில் மிகப்பெரியவன், மிகப்பெரியவன். எல்லா மக்களையும் அழிப்பதற்காக நான் வந்துள்ளேன். உங்களைத் தவிர, பாண்டவர்களைத் தவிர இருதரப்பிலும் உள்ள எல்லா வீரர்களும் அழிக்கப்படுவர், அழிக்கப்படுவர். காலோஸ்மி, நான் தான் காலம், காலம். லோகக்ஷய கிருதி பிரவர்த்தோ, அதற்கு உலகங்கள், லோகங்கள், லோகத்தை முழுவதையும் அழிப்பவன். பிரவர்த்தங்கிறது மிகப்பெரியவன், மிகப்பெரியவன். ம். இந்த விஸ்வரூபத்துக்கும் காலரூபத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, விஸ்வரூபங்கிறது வந்து இந்த அகிலத்தில் உள்ள அனைத்தையும், அகிலத்தில் படைக்கப்பட்ட அனைத்தையும் அசைது அசையாதவனை, உயிர் உயிர் மற்றும் ஜடப்பொருட்கள் எல்லாவற்றையும் ஒரே இடத்தில் காண்பிப்பது விஸ்வரூபம். காலரூபம்ங்கிறது வந்து அழிவை காண்பிப்பது. ஏன்னா வந்து காலம் வந்து அனைத்தையும் அழிக்கக்கூடியது, அனைத்தையும் அழிக்கக்கூடியது. வந்து கிருஷ்ணன் வந்து நம்ம வந்து கிருஷ்ணரை ஒருவர் நம்புகின்றாரோ நம்பவில்லையோ, ஏற்றுக்கொள்கின்றார்களோ ஏற்றவில்லையோ, எவ்வாறு இருந்தாலும் கிருஷ்ணனுடைய காலரூபத்தால் அழிக்கப்படுவார். காலரூபத்தினால் வந்து இறுதியில் சந்திக்க நேரிடும். யாருமே வந்து அந்த காலரூபத்திலிருந்து சந்திப்பதிலிருந்து விதிவிலக்கு அல்ல. விதிவிலக்கு அல்ல. அதான் வந்து நான் வந்து காலோஸ்மி. நான் வந்து காலங்களின் ரூபம். ம் லோக க்ஷய கிருத். லோகத்தை மற்றும் அழிப்பவன். அழிப்பதில் வந்து நான் வந்து மிகவும் பெரியவன். பிரவிற்த்த. அழிப்பதில் வந்து நான் மிகவும் பெரியவன் நடிகர். லோகான் சமகரித்தும் மிக பிரவர்த்த. எல்லா விதமான இந்த லோகத்தில் உள்ள மக்கள் அனைவரையும் அனைவரையும் வந்து நான் வந்து அழிப்பதில் ஈடுபட்டுள்ளேன். அனைவரையும் அழிப்பதில் ஈடுபட்டுள்ளேன். கிருஷ்ணன் வந்து சொல்றது வந்து ஆத்மாவா கிடையாது. ஆத்மா வந்து அழிவே கிடையாதுன்னு கிருஷ்ணன் ஏற்கனவே சொல்லிட்டாரு. இப்ப அவர் சொல்றது இந்த உடல். அந்த உடலை அழிப்பதில் வந்து நான் வந்து ஈடுபட்டுள்ளேன். ருதேயபி த்வாம் ந பஷ்யந்தி சர்வே. எல்லாரும் அழிக்கப்படுவார்கள். பாண்டவர்கள் ருதே உங்களைத் தவிர, உங்களை பாண்டவர்களைத் தவிர அனைவரும் அழிக்கப்படுவர், அழிக்கப்படுவார்கள். அதான் வந்து கிருஷ்ணன் வந்து எதுக்காண்டி வந்து அவர் வந்து முதல்ல வந்து அந்த 4வது அத்தியாயத்தில வந்து சொல்லியிருக்காரு. எதற்காண்டி வந்து நான் வந்து தோன்றுகின்றேன். எதற்காண்டி நான் வந்து தோன்றுகின்றேன் அப்படின்னு. என்ன சொல்றாருன்னா, பரித்ராணாய சாதனாம் விநாசாய சதுஷ்கிருதம் சர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. யுகே யுகே. கிருஷ்ணன் எதற்காண்டி தோன்றுகின்றார்? 3 விதற்காண்டி. பரித்ராணாய சாதுனாம் பக்தர்களை காப்பதற்காண்டி. விநாசாய துஷ்கிருதம் துஷ்டர்கள், துஷ்டர்களை அழிப்பதற்காண்டி. மற்றும் தர்ம சம்ஸ்தா பனார்த்தாய் தர்மத்தை மீண்டும் நிலைநிறுத்துவதற்காண்டி. சம்பவாமி யுகே யுகே. ஒவ்வொரு யுகத்திலும் நான் வந்து தோன்றிக் கொண்டிருக்கின்றேன் அப்படிங்கிறார் கிருஷ்ணன். கிருஷ்ணன் வந்து இப்போ வந்து என்ன சொல்றாருன்னா வந்து காலத்தின் மூலமாக த- அதர்மத்தின் வழியில் செல்லவர்கள் அனைவரையும் அழித்து, துஷ்டர்களை அழித்து, மீண்டும் வந்து நான் வந்து என்னுடைய பக்தர்களை பாதுகாக்கப் போகின்றேன், பாதுகாக்கப் போகின்றேன். துரியோதனன் மற்றும் பாண்டவர்கள் சைடு வந்து அதுலேயும் வந்து சில சில மன்னர்கள் இருந்தார்கள். அவர்களும் வந்து முறையாக தர்மத்தை பின்பற்றவில்லை. அவர்களையும் அழிக்கப் போகின்றேன் அப்படிங்கிறார். எல்லாத்தையும் அழித்துவிட்டு தர்மத்தை மீண்டும் நிலைநிறுத்தப் போகின்றேன், நிலைநிறுத்தப் போகின்றேன். இப்போ வந்து ம், அதில் வந்து அந்த கிருஷ்ணன் வந்து தன்னுடைய அ நோக்கம் என்ன அப்படிங்கிறத வந்து அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அந்த நோக்கத்துல வந்து சொல்லிட்டு இருக்காரு. அந்த ஒரு அந்த ரூபத்தை பார்த்து தன்னுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறார். என்னுடைய நோக்கம் வந்து மீண்டும் தர்மத்தை நிலைநிறுத்துவது, தர்மத்தை நிலைநிறுத்துவது மற்றும் வந்து ஆ மற்றவர்களை வந்து
அதர்மத்தில் செல்பவர்களை அழிப்பது மற்றும் பக்தர்களை காப்பது. காப்பது. நான் வந்து அந்த கதோபனிஷத்துல கூட சொல்லியிருக்கு. பிராமணர், சத்திரியர் மற்றும் அனைவருமே பிராமணர்கள், சத்திரியர்கள் எல்லாருமே வந்து காலப்போக்கில் பரமனால் உணவைப் போன்று விழுங்கப்படுகின்றார்கள். விழுங்கப்படுகின்றார்கள். அந்த பரமபுருஷனுடைய அந்த உருவம் வந்து எல்லாவற்றையும் அளிக்கக்கூடிய பேருருவம். பேருருவம். எல்லாருமே வந்து கண்டிப்பாக காலரூபத்திற்கு ஒரு நாள் பதில் சொல்லியே ஆக வேண்டும். அவர்கள் நாத்திகர்களாக இருக்கலாம், ஆத்திகர்களாக இருக்கலாம், நம்பலாம், கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். இதனால வந்து அதை வந்து ஆம், நீ வந்து இதற்கு தான் வந்து காலரூபத்திற்கு பதில் சொல்ல வேண்டும். ஏன்னா வந்து அர்ஜுன் வந்து முதல்ல வந்து என்ன சொல்றாருன்னா வந்து, இப்ப வந்து நான் வந்து போரிட வேண்டாம் என்று அர்ஜுனுக்கு வந்து போரில் வந்து நாட்டமின்றி இருந்தது. நாட்டமின்றி இருந்துச்சு. அந்த போரில் வந்து தவிர்த்து விட்டாங்கன்னா என்ன வந்து யாரும் இறக்கப் போவதில்லை. நம்ம வந்து விரக்தி அடைய வேண்டியதில்லை. அதனால அர்ஜுன் வந்து குழப்பம் இருக்கும்போது வந்து என்னால வந்து அனுபவிக்க முடியாது. யாருமே இல்லாட்டி அனுபவிக்க முடியாது அப்படின்னு சொல்லி வந்து அதனால தான் நான் வந்து போரிலேருந்து காட்டுக்கு போயிட்டா வந்து மறுபடியும் போரிடுவதில்லை. எனக்கு பயம் இல்லை. அப்படிங்கிற மாரி வந்து அ நினைக்கிறார் அர்ஜுனர். ஆனா வந்து கிருஷ்ணன் வந்து என்ன சொல்றாருன்னா வந்து, "அர்ஜுனா, நீ போரிட்டாலும் சரி, போரிடாட்டாலும் சரி, இங்கு உள்ள அனைவரும் அழியப் போகின்றார்கள். ஏன்னா வந்து இதுதான் என்னுடைய திட்டம். இதுதான் வந்து என்னுடைய திட்டம். ம், ம், ம். நீ போரிட்டாலும் அடுத்த ஸ்லோகத்துல வந்து கிருஷ்ணன் வந்து அழகா சொல்லுவார். அ காலரூபம் தான் வந்து அர்ஜுனா வந்து இந்த அழிவை வந்து நடத்திக்கிட்டு இருக்கு. ஏன்னா அதைத்தான் நான் வந்து இன்னைக்கு பார்த்தேன். ஒவ்வொரு அ மன்னர்களாக வந்து என்னுடைய வாயில் எரியும் வாயில் நுழைவது நீ வந்து பார்த்தாய். அந்த இந்த அழிவை நீ உண்டாக்குவது வந்து காலரூபம். நீ அல்ல, நீ அல்ல. காலோஸ்மி லோகக்ஷய கிருத்த பிரவர்த்தோ. நான் தான் காலம். காலம். இந்த காலத்தின் மூலமாக என்னுடைய பணி என்ன அப்படின்னா வந்து சீர்க சீ சீ சீர் சீர்கெடச் செய்வது. சீர்கெடச் செய்வது. என்ன நடக்குதுன்னா எல்லாமே வந்து சீர்கெட்டு கெட்டுக் கொண்டிருக்கின்றது. எதன் மூலமாக? காலத்தின் காலமாக. இந்த டிட்டோரியேஷன்பாங்களே எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா டிட்டோரியேட் ஆயிட்டே இருக்கு. நம்மளுடைய உடல், இருக்கக்கூடிய பொருள் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சீர்கெட்டுக் கொண்டிருக்கின்றது. எதன் மூலமாக? காலத்தினால். காலத்தினால். ஸோ அர்ஜுனா நீ வந்து போரிடுவதை நிறுத்தினாலும் கூட, நீ போரிலிருந்து விலகினாலும் கூட, அவர்கள் வேறு விதத்தில் மரணமடையப் போகின்றார்கள். மரணமடையப் போகின்றார்கள். நீ போரிட்டாலும் சரி, அவர்களுடைய மரணத்தை தடுக்க யாராலும் இயலாது. உண்மை என்னவென்றால், அவர்கள் அனைவரும் ஏற்கனவே இறந்துவிட்டனர். இறந்துவிட்டனர். ஸோ காலம் அப்படிங்கிறது வந்து அழிவு. காலம்ங்கிறது வந்து அழிவு. அந்த பரம புருஷன் கிருஷ்ணனுடைய இச்சையின்படி எல்லா படைப்புகளும் காலப்போக்கில் அழிக்கப்படுகின்றன. இதுதான் வந்து இயற்கையினுடைய சட்டம். இயற்கையினுடைய சட்டம். எல்லாருமே அழிந்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். அழிந்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். சொல்லிட்டு வந்து அடுத்த ஸ்லோகம் வந்து அ ரொம்ப வந்து முக்கியமான ஸ்லோகம். கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனிடம் வந்து, "அர்ஜுனா நீ என்னுடைய கருவியாக இரு. கருவியாக இரு. நான் தான் வந்து அழிவை ஏற்படுத்துகின்றேன். நீ என்னுடைய கருவியாக இருந்து போரிடு, போரிடு." ஏன்னா அதுதான் உன்னுடைய சேவை. तस्मात् त्वम् उत्तिष्ठ यशो लभस्व जित्वा शत्रून् पुकङ्क्ष राज्यं स्मृतम् मयैवैते निगता पूर्वम् एव निमित्तमात्रं பவவப்த ஷவ்ஷ்யத் சாச்சின். எனவே எழுந்து போரிடத் தயாராகு. உனது எதிரிகளை வென்று புகழுடன் வளமான அரசினை அனுபவிப்பாயாக. எனது ஏற்பாட்டால் இவர்கள் அனைவரும் ஏற்கனவே மரணத்தைக் கண்டுவிட்டனர். எனவே ஸ்வஷ்யத்சாஷியே போரில் ஒரு கருவியாக மட்டும் செயல்படுவாயாக. ஒரு கருவியாக மட்டும் செயல்படுவாயாக. தஸ்மாத் தஸ்மாத்னா தேர்ஃபோர். எனவே அப்படின்னா வந்து நம்ம வந்து ஒரு முடிவு. அதனால அர்ஜுனா முடிவு. துவம் உத்திஷ்ட எழுவாயாக. உத்திஷ்டனா எழுந்திரு அர்ஜுனா. ம். யஷ்ங்கிறது வந்து புகழ். லபஷ்வங்கிறது வந்து லாபம். லாபம். அர்ஜுனா எழுந்திரு. எழுந்திரு அப்படிங்க. அ இப்போ வந்து நம்ம வந்து இப்போ வந்து நம்ம வந்து இப்போ 2 குருட்சேத்திர போர் நடந்தது. குருட்சேத்திர போர் நடக்கும்போது வந்து நம்ம வந்து என்ன சொல்றோம்னா வந்து பாண்டவர்கள், கௌரவர்களை அழித்து விட்டார்கள் அப்படின்னு தான் சொல்றோமே தவிர, ஒரு முறை கூட வந்து நம்ம வந்து காலம் வந்து அனைவரையும் அழித்து விட்டது. அப்புறம் வந்து நம்ம வந்து சொல்லப் போறதே கிடையாது.
காலம் வந்து அனைவரையும் அழித்துவிடும் யாருமே சொல்றது கிடையாது. இங்கே எவ்வளவோ இடங்கள்ல போர் நடக்கின்றது. இந்த எல்லா இடத்துல போர் நடக்கும்போது வந்து நம்ம என்ன சொல்றோம்னா வந்து, இவன் வெற்றி பெற்றான், அவன் வெற்றி பெற்றான் அப்படின்னு தான் சொல்றோமே தவிர, அவன் வந்து காலத்தால் அழிந்து விட்டான். அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து சொல்றதில்ல. அர்ஜுனன் வந்து ஒரு கையில வந்து பலவிதமான அ ம் ம் அம்புகளை எய்யக்கூடியவன். அதுதான் வந்து அவனுடைய அர்ஜுனுடைய தகுதி. இருந்தாலும் வந்து இங்க வந்து கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, "காலம் தான் அழிக்கின்றது அர்ஜுனா. காலம் தான் அழிக்கின்றது. காலம் வந்து உன்மேல் உன் மூலமாக அழிக்கின்றது." இதனால தான் வந்து நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் எதுக்குமே வந்து நம்ம வந்து அ என்னால தான் நடந்தது, என்னால தான் நடந்ததுன்னு சொல்லி அந்த ஒரு கிரெடிட், அந்த ஒரு இத வந்து அந்த பலனை வந்து நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. நாம் எடுத்து எழுதக்கூடாது. ஏன்னா வந்து நம்மளுடைய அது பலன் கிடையாது. நம்ம செய்தால் வந்து நம்ம வந்து செய்யவில்லை. கிருஷ்ணரும் அவருடைய சக்தியால் வந்து அதனால் வந்து நடக்கின்றது. எது நடந்தாலும் வந்து கிருஷ்ணனுடைய அனுமதி மற்றும் கருணை வேண்டும். கருணை வேண்டும். இந்த அழிவு அழிவும் எதனால் நடக்கின்றதுனா வந்து கிருஷ்ணனுடைய அந்த காலம் என்ற கருணையினால் நடக்கின்றது. ஏன்னா அவங்க மேல வந்து கிருஷ்ணன் கருணை தான் காட்டுகிறார். கிருஷ்ணன் வந்து எல்லாருக்கும் சமம் தான். ஏன்னா இவங்களை வந்து அழிக்காவிட்டால் மேலும் மேலும் பாவம் செய்து அவர் வந்து அவர்கள் மீண்டும் கஷ்டப்படுகின்றார். அதனால வந்து கிருஷ்ணன் வந்து அவர்களை அழிக்கின்றார். எதுக்குமே வந்து நம்ம வந்து அதுதான் வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, "பிரகிருதி கிரியமானானி குணை கர்மணி சர்வசக." பிரகிருதி கரியம் அகங்காரம் விமுதாத்மா கிருத்தாகம் இது மன்யதே. 3வது அத்தியாயத்தில பார்த்துருக்கோம். அகங்கார விமுதாத்மா. அகங்காரத்தில் இருக்கக்கூடிய வி விமுதாத்மாங்கிறது அந்த அந்த அறிவற்ற ஆத்மா. என்ன நினைச்சிருக்குன்னா, கர்த்தாகம் இது மன்யதே. நான் தான் பண்ணேன், நான் தான் பண்ணேன், நான் தான் பண்ணேன்னு சொல்லி வந்து யார் சொல்றன்னா, அகங்காரத்தில் இருக்கக்கூடிய அம் அ அறிவில் குன்றிய ஒரு ஆத்மா. ஆனா எதனால் நடக்கின்றது? பிரகிருதி கிரிய மானானி. எல்லாமே வந்து எனக்கு பிரகிருதிங்கிறது வந்து அந்த கிருஷ்ணனுடைய சக்தி. அந்த 3 விதமான அ முக்குணங்கள். குணை, கர்மணி, கர்மாணி, சர்வசக. 3 விதமான குணங்களால் நடக்கின்றது. சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம். அந்த 3 விதமான குணங்களால் உள்ளடக்கியது தான் அந்த பிரகிருதி. அந்த இயற்கை. அந்த இயற்கை. இயற்கையின் மூலமாக நடந்து கொண்டிருக்கின்றது அர்ச்சனா. இயற்கையின் மூலமா நடந்து கொண்டிருக்கிறது. அந்த மாரி இருக்கும்போது அந்த அகங்கார விமுதாத்மா கர்த்தாகம் இதி மன்யதே. அகங்காரத்தில் இருக்கக்கூடிய ஆத்மா வந்து நான் தான் பண்ணேன், நான் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனாலும் வந்து அம் இயற்கையினால் நடக்கின்றது. அததான் வந்து கிருஷ்ணன் வந்து சொல்றாரு. நடக்கின்றது அப்படின்னு சொல்லி. அ ஆனா வந்து சம்படி ஹேஸ் டூ டேக் த கிரெடிட். அதனால வந்து கிருஷ்ணன் வந்து நான் வந்து உனக்கு வந்து அந்த அ அந்த இதை கொடுக்கின்றேன். அந்த புகழை உனக்கு கொடுக்கின்றேன். யஷ்ங்கிறது வந்து புகழ். அந்த புகழை வந்து நான் உனக்கு கொடுக்கின்றேன். காலத்தால் அழிக்கப்பட்டாலும் அந்த புகழை வந்து நான் உனக்கு கொடுக்கின்றேன். லபஷ்வ அதனால வந்து நீ வந்து லாபமடைவாயாக. நீ லாபமடைவாயாக. ம். "ஷித்வா ஷத்ருன் புகங்க்ஷ ராஜ்யம் சமரத்தம்" அப்படிங்கிறார். இந்த புகங்க்ஷ வந்து அனுபவி. ராஜ்யத்தை அனுபவி. ராஜ்யத்தை நீ அனுபவி அர்ச்சனா. வளமான ஸ்மிருத்தம்ங்கிறது வந்து வளமான ராஜ்யம். இந்த வளமான எதிரிகளை வென்று இந்த வளமான ராஜ்யத்தை நீ அனுபவிப்பாயாக. சத்ருங்கிறது எதிரிகள். எதிரிகளை நீ வென்று இந்த ராஜ்யத்தை அனுபவிப்பாயாக. மயை வைத்தே நிகர்த்த பூர்வம் ஏவவ. மயங்கிறது என்னால். அ என்னால். நிச்சயமாக. இவர்கள் எல்லாம் கொல்லப்பட்டு விட்டனர். நிகத்தா. என்னால் இவர்கள் எல்லாம் கொல்லப்பட்டு விட்டார்கள். ஏற்கனவே பூர்வம் ஏவ. என்னுடைய ஏற்பாட்டின்படி இவர்கள் அனைவரும் ஏற்கனவே கொல்லப்பட்டு விட்டனர். கொல்லப்பட்டு விட்டனர். அவங்க ஏற்கனவே இறந்து விட்டார்கள் அர்ஜுனா அப்படிங்கிறார். ம். நிமித்திர மாத்திரம் பவ ஸ்வஷ்ய சாட்சின் அப்படிங்கிறார். நிமித்த மாத்திரம். நீ வந்து ஒரு காரணமாக மட்டும் இரு. ஒரு கருவியாக மட்டும் நீ இரு அர்ஜுனா அப்படிங்கிறார். கருவியாக மட்டும் இரு. தவ ஸ்வஷ்ய சாட்சின் ஸ்வஷ்ய சாட்சிங்கிறது வந்து அம் ஒரு மிகவும் சிறந்தவர். மிகவும் வந்து போரில் மிகவும் சிறந்தவர். போரில் மட்டும் கிடையாது. ஒரு நெறைய தகுதி பெற்று ஒரு திறமையுடன் ஒரு திறமைசாலி. மிகவும் சிறந்த திறமைசாலி. சாதாரண திறமைசாலி கிடையாது. மிக மிகச் சிறந்த திறமைசாலி. இந்த அ அர்ஜுனா வந்து எப்படின்னா வந்து 2 கைகளிலும் வந்து அவர் அர்ஜுனால வந்து அம்பெறிய முடியும். நம்மளால வந்து ஒரு கையிலேயே நம்மளால அம்பெறிய முடியாது. அது வேற விஷயம். அர்ஜுனால வந்து வலது கையின் மூலமாக சரி, இடது கை மூலமாக சரி. 2 கையிலாவும் அவருக்கு தெரிய முடியும். அந்த ஒரு பீஷ்மர், துரோணருங்கலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மிகச்சிறந்த போராளிகள். மிகச்சிறந்த போராளிகள். அவர்கள வந்து யாராலும் தோற்கடிக்க முடியாது. துரோணர் தான் வந்து அர்ஜுனனுக்கு வில்வித்தை கற்றுக் கொடுத்தவரே துரோணர் தான். அப்படிங்கும்போது அவருக்கு வந்து பலவிதமான சக்
ச அ அனுபவம் அனுபவம் இருக்கின்றது, திறமை இருக்கின்றது, நுணுக்கங்களை நன்றாக அணிந்தவர். அதேமாரி இந்த பீஷ்மர். பீஷ்மர் வந்து பரசுராம். பரசுராமையே வென்றவர். பீஷ்மருக்கு வந்து இதுவரை போரில் ஒரு முறை கூட தோல்வி கண்டவர். கண்டிரார். அதேபோல் கர்ணன். கர்ணன் வந்து மிகச்சிறந்த போர் வீரன். அவர்கள் எல்லாருமே வந்து அந்த 3 மூவர் மேல தான் வந்து துரியோதனனுக்கு வந்து மிகப்பெரிய நம்பிக்கை இருந்தது. பீஷ்மர், துரோணர் மற்றும் கர்ணர். பீஷ் அர் க துரியோதனன் நான் ஏன்ட்டு வந்து கண்டிப்பாக அ போரில் ஜெயிக்கப் போகின்றேன் அப்படிங்கிறது இருந்த நம்பிக்கை வந்து இந்த மூவர்கள் தான். அந்த மூவரையுமே வந்து கிருஷ்ணர் வந்து அர்ஜுனுக்கு அந்த போரில் வந்து தோற்கடிக்க வசதி செய்து கொடுப்பார். காலத்தின் மூலமாக வசதி செய்து கொடுப்பார். அர்ஜுன் வந்து போரில் ஜெயிப்பது வந்து தன்னுடைய சக்தியினால் அல்ல. அ கிருஷ்ணர் வந்து அவருக்கு வந்து அந்த யசோ லபஸ்வா நான் அந்த புகழை உனக்கு கொடுக்கின்றேன். நீ லாபம் அடைந்து கொள் அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்வதன் மூலமாக சொல்வதன் மூலமாக வந்து அர்ஜுன் வந்து போர்ல வந்து இவ்வளோ பெரிய மாவீரர்கள்லாம் வந்து தோற்கடிச்சிட்டாரு. தோற்கடிச்சிட்டாரு. அப்புறம் வந்து கிருஷ்ணன் இந்த உலகத்தை வென்றத பின் உலகத்தை விட்டு சென்ற பின் கிருஷ்ணனுடைய மனைவிகள் எல்லாருமே வந்து ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு வந்து கொண்டு செல்ல முயற்சி செய்து கொண்டிருப்பார். கிருஷ்ணனுடைய 16,108 மனைவிகள். கிருஷ்ணன் இந்த உலகை விட்டு சென்றவுடன். அப்போ வந்து அர்ஜுன் வந்து என்ன பண்ணா வந்து ஒரு சாதாரண போர் வீரர். ஒரு காட்டுவாசிகள். காட்டுவாசிகளால் அர்ஜுனர் வந்து தோற்கடிக்கப்படுவார். அர்ஜுன் வந்து தோற்கடிக்கப்படுவார். அதுதான் வந்து அர்ஜுனுடைய நிலை. அர்ஜுன் நிலை. அர்ஜுன் வந்து அதுவரைக்கும் வந்து என்னுடைய காண்டீவம். காண்டீவத்தை வந்து அர்ஜுன் வந்து கீழே வைக்க மாட்டார். காண்டீவ வில். அதன் மூலமாக தான் நான் வந்து அனைத்தையும் ஜெயித்துக் கொண்டிருக்கின்றேன் நினைச்சிட்டு இருப்பார் அர்ஜுனர். எப்போ வந்து கிருஷ்ணர் சென்றவுடன் இந்த ஒரு சாதாரண பொருள்களால் தோற்கடிக்கப்பட்ட அப்பொழுதுதான் அவருக்கு வந்து புரியும். நான் வந்து என்னுடைய சக்தியினால் வந்து நான் வந்து இந்த போரை வந்து அ ஜெயிக்கவில்லை. கிருஷ்ணர் மூலமா தான் ஜெயித்திருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி. அதே மாரி வந்து ம் வந்து நம்ம வந்து ஒரு நம்ம வீட்லயே உதாரணம் பார்க்குறோம். ஒரு பாட்டிலோட மூடிய திறக்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தங்களா திறந்துட்டே இருக்காங்க. கடைசி ஒருத்தர் வந்து திறக்கும்போது திறந்துருது. உடனே வந்து "திறந்துட்டீங்க நீ" அப்படின்னு சொல்லி வந்து நம்ம வந்து அவர வந்து நம்ம சொல்றோம். "உன்னால தான் திறக்க முடியுது" அப்படின்னு சொல்லி. ஆனா வந்து என்ன நடந்ததுன்னா வந்து ஒவ்வொருத்தங்களும் கொஞ்சம் கொஞ்சமா திறக்கும்போது வந்து அது அந்த இறுகினது வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அது வந்து லூஸ் ஆயிட்டே இருந்திருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா லூஸ் ஆயிட்டே இருந்திருக்கு. அந்த கடைசி இருந்தது வந்து திறக்கும்போது வந்து அது வந்து திறந்துருச்சு. ஆனா அந்த பலன் முழுக்க யாருக்கு போகுது அப்படின்னா வந்து கடைசி திறந்தவருக்கு தான் போகுது. அவர தான் வந்து நம்ம வந்து நீ திறந்துட்டியே அப்படின்னு சொல்லி சொல்றோம். அ அது மாரி தான் வந்து ம் எல் கிருஷ்ணர் வந்து பண்ணது எல்லாமே கிருஷ்ணர். கடைசி வந்து அந்த 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 அம்பு இது வந்து அந்த கொன்றது வந்து அர்ஜுனன். அவங்களுக்கு வந்து அந்த ஒரு புகழ் முழுவதும் செல்கின்றது. அப்ப வந்து அந்த 100 மகன்கள். திருதராஷ்டிரனுடைய அந்த 100 மகன்கள். 100 மகன்களையும் கொன்ற புகழ் வந்து பீமனை சென்றடைந்தது. பீமனை சென்றடைந்தது. அப்புறம் பீஷ்மர், துரோணர், கர்ணன் இவங்களே வந்து வதம் செய்த பலன் வந்து யாரை சென்றடைந்தது? அர்ஜுனனை சென்றடைந்தது. கிருஷ்ணர் வந்து அந்த அ பார்த்தசாரதியாக இருந்து ஒரு ஆயுதத்தையும் ஏற்றுக்கொள்ளாமல், அங்க வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கா வந்து தன்னுடைய தன்னுடைய பக்தர்களுக்கு வந்து புகழை கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். பக்தர்களுக்கு வந்து புகழை கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். அதுதான் வந்து கிருஷ்ணனுடைய அந்த ஒரு தனித்தன்மையானது. தனித்தன்மையானது. வந்து அ நம்ம ஆஃபீஸ்லயே வந்து பார்க்குறோம். ஆஃபீஸ்ல வந்து நம்ம வந்து ஒரு நமக்கு கீழ வேலை பார்க்குறவங்க நம்மளை விட்டு மேல போயிட்டா வந்து நமக்கு வந்து அப்படியே அந்த ஒரு பொறாமை, அந்த ஒரு எரியிற குணம் இருக்கின்றது. அவன் எப்படி என்னைய விட்டு மேல போலாம். அந்த மேனேஜர் வந்து பார்ப்பாரு. அவன் என்னைய விட நல்லா பேசுறானே! என்னைய விட நல்லா வேலை பார்க்குறானே! அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு தொழிலாளிக்கும், முதலாளிக்கும் உள்ள ஒரு உறவு எப்படி இருக்குன்னு பார்த்தா, அந்த ஒருத்தன் வந்து என்கிட்ட தான் அவன் வேலைக்கு சேர்ந்தான். இன்னைக்கு பார்த்தா எங்கேயோ போயிட்டான். அப்படிங்கும்போது வந்து அவர் வந்து அது ஒரு நல்ல எண்ணத்துல சொல்ல மாட்டாரு. அந்த ஒரு அ பொறாமையோட தான் சொல்லுவாரு. ஆனா கிருஷ்ணன் வந்து அந்த மாரி ஒரு ஒரு முதலாளி கிருஷ்ணர் அல்ல. கிருஷ்ணன் வந்து அந்த மாரி ஒரு முதலாளி அல்ல. அந்த மாரி ஒரு 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 மேனேஜர் அல்ல. அவர் வந்து எப்படி இருக்காருன்னா வந்து தான் தான் பின்னாடி இருந்து எல்லா வேலையும் செய்தாலும், அ "புகழை நீ வாங்கிக்கொள், புகழை நீ வாங்கிக்கொள்" அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு அவருடைய பக்தர்களை வந்து புகழுக்கு வந்து கொண்டு செல்கின்றார். வந்து அவர் தான் வந்து கிருஷ்ணன் தான் சொல்லியிருக்காருன்னா வந்து "அகம்பீஷ பிதா" அப்படின்ட்டு. நான் தான் எல்லாருக்கும் அந்த ஒரு தந்தை. அதான் வந்து தந்தையினுடைய குணம். ஒரு தந்தை வந்து எப்பொழுதுமே வந்து தன்னுடைய மகன் வந்து தன்னை விட உயர்ந்து செல்வதை பார்த்து அவர் வந்து அ மகிழ்ச்சி அடைவார். மகிழ்ச்சி அடைவார். நான் இந்த மாரி வேலைக்கு போயிட்டுருந்தேன். என் பையனும் இந்த மாரி தான் வேலையில இருக்கணும். எனக்கு கீழ தான் இருக்கணும். அப்படின்னு சொல்லி ஒரு சந்தையும் வந்து விரும்புவதில்லை. நான் வந்து நம்ம வந்து அந்த திருக்குறள் "ஈன்ற பொழுதும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய்." திருவள்ளுவர் சொல்றாரு.
ஒரு தாய் வந்து தன்னுடைய மகனை சான்றோன் அப்படின்னு கேட்கும்போது வந்து பெற்றெடுக்கும்போது வந்து என்ன ஒரு மகிழ்ச்சி இருந்ததோ அதை விட ஒரு மகிழ்ச்சி அடைவேன். அதுபோல் தான் வந்து கிருஷ்ணன் வந்து எல்லாருமே வந்து எப்படி வந்து வந்து ஆம், மகிழ்ச்சி அடைய செய்கின்றார், மகிழ்ச்சி அடைய செய்கின்றார் அப்படிங்கிறது வந்து இதில் வந்து சொல்கிறார். நிமித்த மாத்திரமாக அர்ஜுனா, நிமித்த மாத்திரம் பவ வர்ஷி சாட்சின், என்னுடைய கையில் ஒரு கருவியாக, கருவியாக அப்படிங்க. எனவே எழுந்து போரிட தயாராகு, உனது எதிரிகளை வென்று புகழுடன் வளமான அரசனை அனுபவிப்பாயாக. எனது ஏற்பாட்டால் இவர்கள் அனைவரும் ஏற்கனவே மரணத்தை கண்டுவிட்டனர். ஸ்வஷ்ய ஸ்வஸ் ஸ்வய ஸ்வஷ் ஸ்வய சாரி ஸ்வய சஷசாட்சியே போரினுடைய கருவியாக மட்டும் செயல்படுவாயாக. இன்னைக்கு வந்து இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த வாரம் மறுபடியும் இந்த ஸ்லோகத்தில் வந்து தொடருவோம். அது வந்து ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். இன்னைக்கு நம்ம பார்த்த முக்கியமான பகுதி வந்து கிருஷ்ணனுடைய காலரூபம். கிருஷ்ணனுடைய காலரூபம் வந்து எப்படி வந்து உக்கிரமாக, பயங்கரமாக, எல்லா திசைகளையும் நெருப்பை கக்கிக் கொண்டு பார்ப்பதற்கு பயமாக இருந்தது. ம். அஹ் அர்ஜுனன், மகரிஷிகள் மற்றும் தேவர்கள் பயந்து நடுங்கிக் கொண்டு எவ்வாறு கிருஷ்ணத்தை அடைக்கலம் அடைந்தார்கள். எல்லாரும் வந்து சாந்தம் சாந்தம் சாந்தி அடையுங்கள், சாந்தி அடையுங்கள், அமைதி அமைதி என்று பிரார்த்தனை செய்தார்கள். அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். எப்படி வந்து கிருஷ்ணன் வந்து அப்புறம் வந்து எப்படி வந்து அர்ஜுன் வந்து எதிர்காலத்தில் போரினுடைய முடிவு என்ன அப்படிங்கிறது அர்ஜுனுக்கு பார்க்க வேண்டும் என்று ஆசையாக இருந்தது. அதையும் வந்து கிருஷ்ணன் வந்து காண்பிக்கின்றார் தன்னுடைய காலரூபம் போன்று. ஆம், இப்படி வந்து அந்த எதிரிகள், அஹ், பாண்டவர்கள் பக்கமும் சரி மற்றும் கௌரவர்களின் பக்கமும் சரி, எல்லாரும் அவருடைய வாயினுள் எப்படி நுழைகின்றார்கள், எப்படி அவருடைய பல் இடுக்கில் வந்து அவருடைய தலைகள் பொடி பொடியாகி நசுங்கிக் கொண்டு இறந்து போகின்றார்கள் அப்படிங்கிறது. அப்புறம் வந்து 2 விதமான உதாரணங்கள் பார்த்தோம். ஒண்ணு வந்து எப்படி வந்து அடித்து செல்கின்ற வேகமான நதி, பாய்கின்ற நதி, தடைகள் எல்லாம் எப்படி கடந்து சமுத்திரத்தை சென்றடைகின்றதோ, அதேபோல் வந்து தங்களுடைய ஏரியின் வாயில் நுழைகின்றார்கள். இன்னொரு உதாரணம் வந்து அந்துப்பூச்சி. அந்துப்பூச்சி வந்து எப்படி நெருப்பில் வந்து தானாக விழுகின்றதோ, அதேபோல் வந்து விழுகின்றார்கள். அந்த அந்துப்பூச்சிங்கிற உதாரணம் பக்தர்கள் அல்லாதவர்கள், துரியோதனன், கர்ணன் மற்றும் அவர்கள் பக்கம் போர் புரிபவர்கள் மற்றும் அந்த நதிகள் சென்று சேருவது வந்து பீஷ்மர், துரோணர், அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட உதாரணம். அதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் வந்து அர்ஜுன் வந்து அதை கண்டு பயந்து கொண்டு, நீங்கள் யார், நீங்கள் யார், எல்லா பக்கமும் வந்து ம், நீங்கள் வந்து தகித்துக் கொண்டிருக்கின்ற நெருப்பு, நெருப்பின் மூலமாக அனைவரையும் அழுத்துக் கொண்டிருக்கின்றனர், அனைவரையும் விழுங்கிக் கொண்டிருக்கின்றனர். நெருப்பின் மூலமாக, காலத்தின் மூலமாக அனைவரும் அழிந்து கொண்டிருக்கின்றனர். அந்த கால அனல, அந்த அழிவு சக்தி. நீங்கள் யார், நீங்கள் தோன்றியிருக்கக்கூடிய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்கிறார். கிருஷ்ணன் சொல்லக்கூடிய பதில் காலோஸ்மி, நான் காலம், காலம், காலத்தின் மூலமாக நான் வந்து அனைவரையும் அழித்துக் கொண்டிருக்கின்றேன், அழித்திருக்கின்றேன். இந்த லோகத்தில் இருக்க அனைவரையும் வந்து நான் வந்து அழித்துக் கொண்டிருக்கின்றேன். அழிப்பதில் வந்து நான் வந்து மிகவும் பெரியவன். அனைவரையும் அழிப்பதில் நான் வந்து ஈடுபட்டுள்ளேன். அதனால் வந்து இந்த போரில் வந்து எதிர்த்தரப்பு வீரர்களோ, முன்பக்கம் இருப்பவர்களோ பாண்டவர்களை தவிர வேறு யாரும் இருப்பதில்லை. அதனால் அர்ஜுனா, நான் ஏற்கனவே அனைவரையும் அழித்து விட்டேன், அழித்து விட்டேன். அதனால் அர்ஜுனா, நீ வந்து எனக்கு ஒரு கருவியாக மட்டும் இரு, கருவியாக மட்டும் இரு. அது மட்டுமல்ல, நீ வந்து என்ன பண்ண, அழித்த பெருமையை நீ எடுத்துக்கொள், நீ லாபமடை, இந்த வளமான ராஜ்யத்தை நீ அனுபவிப்பாயாக. இவர்கள் அனைவருமே என்னால் ஏற்கனவே மரணத்தை கண்டுவிட்டனர். அதனால வந்து நீ வந்து ஒரு நிமித்த மாத்திரம், நிமித்த மாத்திரம் பவ ஸ்வய சாட்சின், நிமித்த மாத்திரமாக நீ இரு அர்ச்சனா. மிகவும் தேர்ந்தவனே, பொருள் மிகவும் தேர்ச்சி பெற்றவனே, எனக்கு ஒரு கருவியாக மட்டும் செயல்படுவாயாக. உத்திஷ்ட, இருந்து போரிடு, இருந்து போரிடு. இந்த போரின் முடிவில் வந்து பாண்டவர்கள் இருப்பாங்க, கௌரவர்கள் பக்கம் வந்து 3 பேர் தான் இருப்பாங்க. யார் யார் இருப்பாங்கன்னா வந்து ஆஹ், கிருப்பாச்சாரியா, அஸ்வத்தாமா மற்றும் கிருத்தவர்மா. இந்த 3 பேர் தான் இருப்பாங்க. வேற எல்லாருமே வந்து இறந்து விடுவார்கள். நான் வந்து அர்ஜுனா, என்னுடைய ஒரு கருவியாக செயல்படு. அடுத்த ஸ்லோகத்தில் வந்து நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம்.
ஸ்லோகம் வந்து மிகவும் முக்கியமான ஸ்லோகம். அதில வந்து நிமித்த மாத்திரம் அர்ஜுனா, கருவியாக மட்டும் செயல்படு. இப்ப தொடர்ந்து முடிச்சுக்குவோம். மீண்டும் வந்து அடுத்த வாரம் தொடருவோம். அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா.